திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் கவிஞர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர் கவியரசர் கண்ணதாசன். தொடக்கத்தில் பல படங்களுக்கு திரைக்கதை எழுதிய அவர் ஒரு கட்டத்தில் பாடல் எழுதுவது உள்ளிட்ட திரைத்துறையின் பல வேலைகளில் ஈடுபட்டு அதிலும் உச்சத்தை தொட்டவர். திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய இயக்கங்களின் மீது ஆர்வமாக இருந்த கண்ணதாசன் அதற்கு பிறகு திராவிட இயக்கத்தில் இணைந்தார். இதனிடையே கடந்த 1962ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஈ.வி.கே. சம்பத்துடன் இணைந்து தொடங்கிய தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் திருக்கோஷ்டியூர் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். நாடறிந்த முகமாக இருந்தாலும் கண்ணதாசன் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறார். இவ்வளவு பிரபலமாக இருந்தும் இந்த தேர்தலில் வெற்றியை பெற முடியவில்லையே என்ற விரக்தியடைந்த கண்ணதாசன் மீண்டும் சென்னை வரும்போது அவருக்கு ஏவிஎம் தயாரித்த அன்னை என்ற படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திய கண்ணதாசன் தான் தேர்தலில் தோல்வியை சந்தித்த விரக்தியை இந்த பாடலில் வெளிப்படுத்தும் வகையில் கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி பாடலை எழுதி முடித்திருப்பார். இந்த பாடலை பாடிய நடிகர் சந்திரபாபு இன்று வரை இந்த பாடல் மூலமாக அறியப்படும் நடிகராக உயர்ந்து நிற்கிறார். அந்த பாடல்தான் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடல். இந்த பாடலை சந்திரபாபுவே பாடி படத்திலும் நடித்திருப்பார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.